ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நேஷனல் ஆந்தம் தானே பாடுனாங்க, இந்தியன் நேஷனல் ஆந்தம் தானே பாடியிருக்காங்க, பாகிஸ்தானோட நேஷனல் ஆந்தம் பாடல இல்லையா? இதுக்கு என்ன ஒரு சர்ச்சை? இதுக்கு எதுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? மக்களை வந்து இது ஒரு டாபிக்கா உட்கார்ந்து பேச வச்சுக்கிட்டு நீங்களே மரபை மீறிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு திமுக குற்றச்சாட்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் மரபு அப்படின்றது இவங்க பண்றது மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அரவிந்த். அதுதான் தப்பு. இப்ப ஆளுநர் என்ன பேசணும்ன்றதையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. நம்ம வந்து நேஷனல் ஆந்தம் பாடணுமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஆனா இப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிரமையில அவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து நம்ம எதிர்கட்சி, ஆளும் கட்சி கிடையாது. இப்ப ஆளும் கட்சி அவங்க விருப்பப்படி மட்டும்தான் வந்து நாட்டை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். தி கான்செப்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நீங்க டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்ப நாளைக்கு சிட்டிசன்ஷிப் வந்து நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கூட ஒரு ஈழ்வா போயிடும் போல இருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போற டைம்ல. ஆனா நீங்க பிளே பண்றது எப்படி இருக்குன்னா, நேஷனல் சாங் அப்படின்றதே இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மாதிரி. இது ஆன்டி நேஷனலுங்க. இது நீங்க இன்சர்ஜென்சிஸ் கிரியேட் பண்ணிடுவீங்களே. தாவேக்கா அரசு என்ன எழுதி கொடுத்துச்சோ அதை அப்படியே வாசிச்சுட்டு ஆளுநர் போயிருக்காரு அப்படின்னா இணக்கமா இருக்காருன்னு உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன கேக்குறேன், நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த செஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தப்போ, செஸ் காம்படிஷன் நடந்த போதும் இருக்கட்டும், இல்ல வந்து பிரதமர் அவர்கள் எத்தனையோ வாட்டி தமிழ்நாட்டு வந்துட்டு போன டைம்லயா இருக்கட்டும், அவர் திருக்குறள் எல்லாம் வாசிச்சாரு. அப்ப அவர் வந்து டிஎம்கேவை ப்ளீஸ் பண்றதுக்காக அப்படி பண்ணாருன்னு நம்ம சொல்லாமா? பேசுறதுக்கு விஷயம் இல்ல. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா ஒருத்தங்களை வந்து என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு, ஆளுநர் வந்து வரும்போது உட்காந்து நீங்க தேசிய கீதம் பாடினீங்க அப்படின்னா, இது என்ன இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு நேஷனல்லா நான் வந்து பண்ற ஒரு விஷயத்த நான் என்ன தேச துரோகியா? நான் வந்து என் தேச பாட்டு பாடுறேன், நான் என்ன தேச துரோகியா? என்ன ஆயிடுச்சு இப்போ? சரி, நான் தேச பாட்டு பாடிட்டேன்னு வச்சுக்கோங்க, நேஷனல் ஆந்தம் நான் பாடிட்டேன், சோ வாட்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். மேம், இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையின் போது ஆளுநர் உரைக்கு முன்னாடியே தேசிய கீதத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல கிளப்பிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடி இந்த தேசிய கீதம் அப்படின்றது மிகப்பெரிய தேச குற்றமா? அதாவது முதல்ல வந்து நேஷனல் சாங் ஒரு பெரிய தேசிய குற்றமா இருந்தது. இப்ப நேஷனல் ஆந்தம் ஒரு தேசிய குற்றமா இருக்கு. நாளைக்கு நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்றது ஒரு தேசிய குற்றமா இருக்கும். அடுத்தது வந்து நம் நாடு, தாய் நாடு, பாரத நாடு அப்படின்னு பேசினா அடுத்த குற்றம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப, அதாவது எவ்வளவு விஷயம் இருக்கு அரவிந்த். ஏன்னா புதுசா வந்திருக்கிற ஒரு ஆட்சி, அவங்க கிட்ட நீங்க உண்மையாவே ஏதாவது அவங்களோட ஆட்சியில வந்து நீங்க பிழை கண்டுபிடிக்கணும்னா 10,000 விஷயம் இருக்கு நீங்க பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களும் இப்பதான் கத்துக்கிறாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க பண்றாங்க. அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு, கவர்னர் வந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட பிரச்சனையா என்னவா இருந்ததுன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி வந்து வந்தே மாத்திரம் பாடிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்தது. இப்போ நேஷனல் ஆந்தம்ங்க, ஜனகணமன பாடுறதுக்கும் இப்போ அதுக்கும் வந்து என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லீகலி ஸ்பீக்கிங் என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம பாத்துருவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, இல்ல கவர்னராக இருந்தாலும் சரி, the function begins with the national anthem and ends with the national anthem. இதுதான் வந்து ரூல். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த், இப்போ நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு தமிழ்நாடுல. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே அவங்களோட ஸ்டேட் சாங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களோட ஸ்டேட் சாங் இருக்கு. ஸோ இப்ப மிச்ச பேருக்குலாம் ஸ்டேட் சாங் இல்லாததுனால அவங்களோட வந்து அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மி, நம்ம ரொம்ப அதிகமானவங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ஸ்டேட் சாங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றது அவங்க கிட்ட கிடையாது. ஸ்டேட் சாங் அப்படின்றது 15 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பக்கம். எந்த ஒரு ஸ்டேட்லயுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்ம பாடுற மாதிரி, இப்ப மகாராஷ்டிரால அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், மற்ற கர்நாடகால அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். சோ அந்த பாட்டு எப்படி ஒரு ப்ராசஸ்ல பாடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடிட்டு அதுக்கப்புறமா வந்து கவர்னர் பேசுவாங்க, திரும்ப நேஷனல் ஆந்தம் இருக்கும். இது வந்து அந்த பாட்டு இல்லாதவங்க ஸ்டேட்டுக்கு. அந்த பாட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசுவலாவே இன்ஃபேக்ட் இங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியே நேஷனல் ஆந்தம் பாடி இருந்திருக்கணும். என்ன நீங்க கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஸ் பர் ரெக்கார்ட், ஆஸ் பர் ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when the governor
எனி கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் நேஷனல் ஆந்தம், எண்ட்ஸ் வித் நேஷனல் ஆந்தம். இதுதான் ரூல். ஸோ அதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறமா தான் நேஷனல் ஆந்தம் பாடினாங்க. ஸோ நான் இன்னொன்னு என்ன கேள்வி கேட்கிறேங்க, நேஷனல் ஆந்தம் தானே பாடினாங்க, இந்தியன் நேஷனல் ஆந்தம் தானே பாடியிருக்காங்க, பாகிஸ்தானோட நேஷனல் ஆந்தம் பாடல இல்லையா? இதுக்கு என்ன ஒரு சர்ச்சை? இதுக்கு எதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு 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 கன்ஃபியூஷன்? மக்களை வந்து இது ஒரு டாபிக்கா உட்காந்து பேச வச்சுக்கிட்டு நம்ம பேசுறதுக்கு மரபைய மாத்திட்டாங்க. இது நாள் வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் உரைக்கு பிறகு கடைசியில தேசிய கீதம். நீங்க மரபைய மாத்தி தொடர்ந்து பாடல் போட்டிருக்கீங்களே, மரபை மீறிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு, திமுக குற்றச்சாட்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் மரபு அப்படின்றது இவங்க பண்றது மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அரவிந்த். அதுதான் தப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் கூட ரவி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு சட்டசபையில ஒரு பேச்சுல வந்து அவர் ஏஞ்சி வெளியில ஏஞ்சி போனதை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஈவென்ட்ஸ்ல எல்லாம் கூட வந்து அவரு ஏஞ்சி வெளில போயிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கிரிபன்சி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு 65 வருஷமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணதுனால அதுதான் மரபுன்னு நம்ம சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. சோ மரபு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றதுனால அது ஒரு செப்பரேட் நாடு கிடையாது. தமிழ்நாடு இஸ் அ ஸ்டேட். இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரில நம்ம ஒரு பாகம். அப்படிதான் நம்ம இருக்கோம், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டு நம்ம இத்தனை வருஷமா நம்ம இருந்திருக்கலாம். ஏன்னா பெரியார் அவர்கள் வந்து தமிழ்நாடுக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து சுதந்திரமே கொடுக்காதீங்க, நாங்க வந்து பிரிட்டிஷர் கீழே நாங்க இருந்துட்டு போறோம், எங்களுக்கு சுதந்திரமே வேண்டாம்னு சொன்னதுனால ஒருவேளை இவங்க தனி நாடுன்னு ஃபீல் பண்ணிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் ஆஸ் பர் என்ன சொல்றது, புக் ரெக்கார்ட்ஸா நீங்க பார்த்தாலும் சரி, எந்த ஒரு யூனியன் ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஃபெடரலுக்கு அவங்களோட சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்கதான் செய்யுது. ஒரு ஸ்டேட்டும் அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கதான் செய்யுது. இந்த ஒரு டிஃபரன்சஸ்ல வந்து நம்ம நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பற்று கொண்டு வர விஷயம் அரவிந்த். இதுதான் நம்மள ஒண்ணு சேர்க்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும் போது மட்டும்தான் நம்ம வந்து பாரதம் அப்படின்னு 4-5 வாட்டி சொல்லும் போது நமக்கு வந்து காஷ்மீர்ல ஒருத்தங்களுக்கு வலிச்சாலோ, ராஜஸ்தான்ல ஒருத்தங்களுக்கு வலிச்சாங்களோ, கன்னியாகுமரியில ஒருத்தங்களுக்கு வலிச்சாலோ எல்லாருக்கும் சேர்ந்து இந்தியர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரதுக்கான ஒரு அழகு அது. இப்ப அசோக் சக்ரா வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் வாங்குறாருன்னா நம்ம முதுக திருப்பிக்கிட்டு நிக்கிறோம் இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் அங்க கார்கில்ல அந்த காஷ்மீர்ல போய் வாங்கி என்ன சண்டை போட்டு வாங்கியிருக்காருன்னு. ஏன் அவர் வாங்குறாரு? அவர் தமிழ்நாட்டுக்காக மட்டுமா வந்து அங்க போராடுறாரு? இந்தியாக்காக போராடுறாரு. இந்த கான்செப்ட் ஆஃப் இந்தியாவை வந்து நீங்க டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்ப நாளைக்கு சிட்டிசன்ஷிப் வந்து நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கூட ஒரு ஈழ்வா போயிடும் போல இருக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போற டைம்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971. இந்த ஆக்ட்ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன், இது மூணுத்திலுமே யாரு வந்து இன்சல்டிங்கா பேசினாலோ இல்ல இன்சல்டிங்கா ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா கூட இது வந்து ஒரு கிரைமா எடுத்து இது வந்து they will be behind bars, the due course of law இருக்கு. சோ இப்போ இதுல வந்து மே 6 2026 நேஷனல் சாங்கையும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷனல் பிளாக், இது 4 பத்தி யாரு எந்த ஒரு மூலையிலுமே ஈழ்வா பேசினாலும் they are criminally liable. சோ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதுக்கு வந்து ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது இப்ப யாரு கம்மின்னு சொல்றாங்க? இப்ப அந்த தமிழ்தாய் வாழ்த்து எத்தனை பேருக்கு பிழை இல்லாம பாட முடியும்ன்றது இன்னொரு பெரிய கேள்வின்னு வச்சுக்கோங்க. அங்க நிக்கிற எத்தனை எம்எல்ஏஸ்க்கு தமிழ்தாய் வாழ்த்து தனித்தனியா பாட சொல்லுங்க. என்ன சொல்றது, எவ்வளவு பிழை இல்லாம எந்த லா போட்டு பாடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அது ஒரு பக்கம் இருந்தாலும், சோ இப்போ நான் வந்து நேஷனல் சாங் பாடுறதுனால நான் வந்து ஒரு தமிழ் பெண் இல்லையா, எனக்கு தமிழ் உணர்ச்சி இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, எனக்கு இருக்கு. அது எப்படி நேஷனல் சாங் பாடுறதுனால ஏன் தமிழ் தாய் வாழ்த்து கம்மியாயிடும் நான் நினைப்பேன்? கண்டிப்பா நினைக்க மாட்டேன். ஆனா நீங்க பிளே பண்றது எப்படி இருக்குன்னா, நேஷனல் சாங் அப்படின்றதே இன்னமும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் மாதிரி. இது ஆன்டி நேஷனலுங்க. இது நீங்க இன்சர்ஜென்சிஸ் கிரியேட் பண்ணிடுவீங்களே, உங்க நாட்டு மேலேயே உங்களுக்கு நீங்களே எதிர்த்து விட்டா ஒரு போராட்டமே ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. இப்ப இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எலெக்ஷனே என்னன்னு சொன்னாங்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற எலெக்ஷன். எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? நீங்க இது தமிழ்நாடுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற எலெக்ஷன், இல்ல டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற எலெக்ஷன், இல்ல சவுத்துக்கும் நார்த்துக்கும் இருக்கிற எலெக்ஷன், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம். அது எப்படி நீங்க தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு நீங்க சொல்லுவீங்க? டெல்லி என்னோட தலைநகரங்க.
நான் ஒரு இந்திய பிரஜை, நீங்க எப்படி என்ன வந்து டெல்லிக்கு அகேன்ஸ்டா நிக்க வைப்பீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் மக்களுக்கு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இவர் ஏன் உட்கார்ந்தாரு, இவர் ஏன் நின்னாரு, என்ன சொல்றது, ஆளுநர் வந்து எதுக்கு ரைட் ஹேண்ட ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாரு, ஏன் லெஃப்ட் ஹேண்ட ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கல அப்படின்ற ஒரு பேச்சுலதான் நமக்கு எல்லாம் போகுமே தவிர, எதுல சிந்தனை கொடுக்கணுமோ, எதுல அறிவுக்கு திணிக்கணுமோ அதை திணிக்காம உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேம், இதுல இந்த சம்பவத்தை நான் எப்படி பாக்குறது? ஒருவேளை புதுசா வந்தவங்க மரபை மீறிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதா, இல்ல அவங்க ரொம்ப தெளிவான முடிவை எடுத்திருக்காங்க, இவங்க ரொம்ப காலமா திராவிட நாடுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இது தமிழ்நாடு, அதை தாண்டி இந்தியான்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அப்படின்றதுல தாவேக ரொம்ப தெளிவா இருக்கனாலதான் இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. ஏன்னா அமைச்சர் நிர்மல்குமார்ட்ட கேட்கும்போது இதுல ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே, தமிழ் தாய் வாழ்த்தும் பாடிட்டோம், தேசிய கீதமும் பாடிட்டோம், இது என்னங்க தப்புன்ற மாதிரி அவர் கேட்டுட்டு போயிட்டாரு. சோ ரொம்ப தெளிவா தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் தாவேகா. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்மளோட அசம்பிளி வந்து சட்டசபை வந்து when it was held, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஆந்தம் தானங்க பாடினாங்க. காமராஜர் இருந்த போதும் நேஷனல் ஆந்தம் பாடினாங்க இல்லையா? சோ இவங்க வந்து அது பாடாததுனால இது மரபாயிடுமான்னு கேட்கிறேன் நானு. ஒரு விஷயத்த, ஒரு தவறை நீங்க ஒரு தவறை ஒரு 60 வருஷம் செய்யறதுனால அந்த தவறு சரியாயிடுமா அப்படின்ற கேள்வி. இப்ப அங்கதான் நம்ம வந்து நிக்கிறோம். இப்ப மக்களுக்கும் அது ஒரு குழப்பம். ஐயோ, நம்ம தேசிய கீதம் பாடலாமா பாடக்கூடாதா? தேசிய கீதம் எங்க வேணா பாடலாம். நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து ஒரு அட்டென்ஷன்ல நின்னு அசைவு இல்லாம நீங்க தேசிய கீதத்தை பாடுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாருமே உங்களை தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அன்லாஃபுல்ங்க. முதல்ல அது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இவங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, இவ்வளவு நாளா என்ன ஒரு கேள்வியா இருந்தது, ஆளுநர் வந்து இனிஷியலா வந்து கவர்மெண்ட் ஃபார்முலேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் காட்ட முடியல, சோ அதனால விஜய் அவர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. சோ பிஜேபி வந்து பாருங்க, இவரை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண விட மாட்டேன்றாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எத்தனையோ பேரு, திருமாவர்களா இருக்கட்டும், வெளியில வந்து அவங்களை வந்து நீங்க இப்படி பண்ணக்கூடாது, கவர்னர் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அவங்களை வந்து ஃபார்ம் பண்ண விடணும், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண விடணும்னு சொன்னது ஒரு அழகு. இப்ப அதே கவர்னர் வந்து இல்ல, இதை பாருங்க, இப்போ இது வந்து ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க, இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. மக்கள் வந்து இவங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கொடுத்திருக்கிற வந்து ப்ராமிசஸ வந்து வழிநாட்டணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இருமொழி கொள்கை பத்தி அவரே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இருமொழி கொள்கை வந்து இவங்க வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு. அதே மாதிரி வந்து சென்டர்ல இருந்து இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சில ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல அந்த ஃபண்ட்ஸையும் வந்து சென்டர் வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணணும். ஒருவேளை வந்து இவங்களுக்கு அந்த ஃபண்ட் தேவை இருக்கும் அப்படின்னு கவர்னரா இருந்துகிட்டு இந்த ஸ்டாண்ட்லாம் அப்படி எடுத்து சொல்லும் போது, இப்ப உடனே உங்களுக்கு கவர்னர் வந்து என்னது விஜய்க்கு வந்து ஃபேவரபிளா பேசுறாரு. விஜய் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பகடிக்காய் ஆயிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கவர்னர் அப்படின்றது பொலிட்டிக்கல் பொசிஷன். நீங்க கவர்னர் பிஜேபின்னு சொல்றதே இன்னொரு தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் மேல டிஃபமேஷன் போட ஆரம்பிச்சாங்க. லீகல் பண்ணாலோ அவங்க இல்ல அவங்க இந்த கருத்து சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் VN ரவி அவர்கள் பிஜேபியின் முகமாக இருந்தாரு. அதாவது திமுக எதையுமே செயல்படுத்த மாட்டாரு, எந்த திட்டங்களையும் கோப்புகளையும் கையெழுத்து போட மாட்டாரு, பிஜேபி என்ன சொல்றதா செய்வாரு. அதே போலதான் இப்போ விஜய் அவர்கள் பாஜகவோடு இணக்கமா இருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஆளுநர் என்ன முறையில எழுதியிருக்கோ, பெரியார் பேரை வாசிக்கிறார், அண்ணாவின் அந்த முக்கியமான சில சென்டென்ஸ் எல்லாம் கோடிட்டு காட்டுறாரு. சோ அப்படியே தாவேக அரசு என்ன எழுதி கொடுத்துச்சோ அதை அப்படியே வாசிச்சுட்டு ஆளுநர் போயிருக்காரு. அப்படின்னா இணக்கமா இருக்காருன்னு உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன கேக்குறேன், நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த செஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தப்போ, செஸ் காம்படிஷன் நடந்த போதும் இருக்கட்டும், இல்ல வந்து பிரதமர் அவர்கள் எத்தனையோ வாட்டி தமிழ்நாட்டு வந்துட்டு போன டைம்லயா இருக்கட்டும், அவர் திருக்குறள் எல்லாம் வாசிச்சாரு. அப்ப அவர் வந்து டிஎம்கேவை ப்ளீஸ் பண்றதுக்காக அப்படி பண்ணாருன்னு நம்ம சொல்லாமா? திருக்குறளை வாசிச்சாரு. அதே மாதிரி வந்து காசியில போயிட்டு தமிழ் சங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இங்க வரும்போதெல்லாம் அவர் வேஷ்டி கட்டிட்டு தான் வருவாரு. இதெல்லாமே வந்து டிஎம்கேவை ப்ளீஸ் பண்றதுக்காக அவர் பண்றாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒருத்தங்க உண்மையாவே அண்ணா பத்தி நமக்கு நம்மள வந்து பெருமையா பேசி, பெருமையா நம்ம வந்து அந்த மண்ணுல நம்ம பிறந்திருக்கோம், அவரோட கொள்கைகள் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை. அதே மாதிரி காமராஜரா இருக்கட்டும், அதே மாதிரி பெரியார் டு அன் எக்ஸ்டென்டா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாருமே உண்மையாவே சில விஷயம் நமக்கு பிடிச்சிருந்திருக்கலாம், சில விஷயம் நம்ம ஒத்து போகாம இருக்கலாம். பட் ஆனா நிறைய விஷயம் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம அரசியல் கத்துக்கிட்டோம் அப்படின்றதுல எந்த ஒரு ரெண்டாவது ஒரு நோ செகண்ட் தாட் அபவுட் இட். சோ இதுதான் வந்து அவர் சொல்லும் போது என்ன ஒரு பெரிய பிழை ஆயிடுச்சுது அப்படின்னு எனக்கு புரியல. ரெண்டாவது விஷயம், ஆளுநர் அப்படின்றது அவரோட உரையில என்ன சொல்லணும்ன்றது அவரோட டிஸ்கிரிஷன். அவர் வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கூட போலாம். It is his discretion to do what he wants to do. கரெக்ட் தானே? அதே மாதிரி அவர்கிட்ட இவங்க சப்மிட் பண்ற பேப்பரை
உட்கார்ந்து அவர் அனலைஸ் பண்ணி அவர் சொல்றதுதான் வந்து ஆளுநரோட ஸ்பீச். சோ டெக்னிக்கலி கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன வந்து இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு ஆளுநர் கிட்ட அவங்க போனதுக்கு அப்புறம், அந்த பேப்பர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஆளுநர் உட்கார்ந்து அதை வந்து விரிவாக்கமா உட்கார்ந்து படிச்சு whichever he feels it's sensible அதை பத்தி பேசுறதுதான் ஆளுநரோட உரை. இப்ப ஆளுநர் என்ன பேசணும்ன்றதையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. நம்ம வந்து நேஷனல் ஆந்தம் பாடணுமான்றதையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. வந்தே மாத்திரம் பாடணுமா அப்படின்றதையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஒரு விஷயம் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க இப்போ என்ன சொல்றது, ரூலிங் பார்ட்டில கிடையாதுன்றது மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ரூலிங் பார்ட்டியில இருக்கும்போது இது எல்லாமே அவங்க டியூனுக்கு தான் நடந்தது. தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் நாங்க பாடுவோம், வந்தே மாத்திரம் பாட மாட்டோம், வந்தே மாத்திரம் பாடல. ஜனகணமன பாட மாட்டோம், ஜனகணமன பாடல. வந்து ஆளுநரை வந்து நாங்க வந்து பிஜேபியோட பகடிக்காயின்னு நாங்க சொல்லுவோம், அப்படிதான் சொல்லி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு என்ன பிரமையில அவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து நம்ம எதிர்கட்சி, ஆளும் கட்சி கிடையாது. இப்ப ஆளும் கட்சி அவங்க விருப்பப்படி மட்டும்தான் வந்து நாட்டை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அப்போசிஷன் ஒரு பல்லு பிடுங்கினவங்கள அவங்களுக்குன்னு எதுவுமே பேசுறதுக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எக்கச்சக்கமா லூப் ஹோல்ஸ்மா. இப்ப இதே கவர்மெண்ட் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசலாம், இல்ல வந்து கிட்டத்தட்ட 36,000 கோடி வந்து தமிழ்நாடுல இருந்து இண்டஸ்ட்ரி போய் ஆந்திரால போய் செட்டில் இருக்கு. இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லா இப்ப அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அதை பத்தி பேசலாம். பேசுறதுக்கு விஷயம் இல்ல. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா ஒருத்தங்களை வந்து என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஆளுநர் வந்து வரும்போது உட்கார்ந்து நீங்க தேசிய கீதம் பாடினீங்க அப்படின்னா இது என்ன இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு நேஷனல்லா நான் வந்து பண்ற ஒரு விஷயத்த நான் என்ன தேச துரோகியா? நான் வந்து என் தேச பாட்டு பாடுறேன், நான் என்ன தேச துரோகியா? என்ன ஆயிடுச்சு இப்போ? சரி, நான் தேச பாட்டு பாடிட்டேன்னு வச்சுக்கோங்க, நேஷனல் ஆந்தம் நான் பாடிட்டேன், சோ வாட்? இது வந்து தேவையில்லாத ஒரு, அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமலோ இல்ல இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்றதுதான் வந்து ஒரு விஷயமா இருக்கு. இட் டசன்ட் ஹேவ் எனி பேசிஸ் அட் ஆல். மேம், வித்தவுட் பாயிண்ட் அவங்க பேசுனது என்ன அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாஜகவோடு இணக்கமா இருக்காங்க, மத்திய அரசோடு இணக்கமா இருக்காங்கன்றதான் திரும்ப திரும்ப போட்டிட்டு கட்டுறது. ஏன் மாநில அரசு மத்திய அரசு இணக்கமா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. இருக்கிறாங்க. இல்ல அரவிந்த், ஒரு விஷயம் நம்ம என்ன முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர் ஸ்டேட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? சென்டர் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும்தான் நாட்டை நடத்த முடியும். சோ சென்டர் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம். சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு வேலை நடக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கும் போதுதான் உங்களோட ஆக்சுவல் அரசியல் திறன் வெளியில வரும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கிட்ட பேசி உங்களோட ஸ்டேட்டுக்காக நீங்க காசை வாங்கி மக்களோட அட்வான்டேஜ்க்கு நீங்க அதை கொண்டு வரீங்கன்றது மட்டும்தான் இங்க கேள்வி. இப்போ இதே தெலுங்கானா வந்து காங்கிரஸ் தாங்க, தெலுங்கானா வந்து பிஜேபி கிடையாது. பட் ஆனா தெலுங்கானா பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலேயே மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து தெலுங்கானா கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட், கேரளால எப்பவுமே பிஜேபி இருந்ததே கிடையாது. கேரளா என்னைக்காவது வந்து நாங்க கேரளா எங்களுக்கு வந்து நாங்க பிஜேபியோட கூட்டணியில இல்லாததுனால எங்களுக்கு அவங்க காசே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அழுது நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? தெலுங்கானால நீங்க என்னைக்காவது அவங்க அழுது பாத்திருக்கீங்களா? கர்நாடகால என்னைக்காவது அழுது பாத்திருக்கீங்களா? இது வந்து தமிழ்நாடுவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இவங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்கீம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு காசு தரேன்னு. இவங்க அந்த ஸ்கீமை நடத்தாம காசு வேணும்னு போய் உட்காருவாங்க. அப்படியாப்பா அந்த ஸ்கீமை நடத்துங்க, நாங்க காசு தரோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க காசே தரலன்னு சொல்லிட்டு ஒரே வந்து பிரச்சாரம் பண்ணி அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்த வேண்டியது. சோ நான் என்ன சொல்றேன், இது பொலிட்டிக்கல் கேம்பிளிங்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான். நம்மளோட டெவலப்மெண்ட் தான் இதுல வந்து அடிப்படுற ஒரு விஷயம். சோ நீங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் அண்ட் ப்ரிஃபரபிளி நீங்க ஒருவேளை என்ன சொல்றது சென்டர்ல இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா உங்களோட திறன் எங்க வெளியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்டர் கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு பேசி ஸ்டேட்டுக்கு ஃபண்ட் வாங்குறீங்கன்றது மட்டும்தான். அண்ட் ரெண்டாவது விஷயம், ரெண்டு பேரும் ஒத்து போய் வேலை செய்யறதுல என்ன தப்பு? சரி, அவங்க பிஜேபி அவங்களுக்கு வேற வந்து கொள்கைகள் இருக்கலாம், இவங்க டிவிகே இவங்களுக்கு வேற கொள்கைகள் இருக்கலாம், ரெண்டு பேரும் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டுக்காக யோசிக்கிறதுல என்ன தப்பு? இப்படிதானே ஒரு நாட்டை நடத்தணும். நம்ம இப்படி நடத்தாததுனாலதானே வந்து இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை. எவ்வளவு வந்து அங்க ஜிடிபி ரேட் எல்லாம் கம்மியானதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாம் கம்மியானதா இருக்கட்டும், இதெல்லாமே அங்க அதுதானே ப்ராப்ளமா இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிசால வந்து இப்பதான் பிஜேபி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிஜேபி கிடையாது. பிஜேபி இல்லாத போது கூட ஒரிசா ஹேட் பீன் ஒன் ஆஃப் த டெவலப்பிங் ஸ்டேட்ஸ். எதனால அப்படி?
சென்டரோட சேர்ந்து அதாவது எனக்கு உங்க இது போய் என்னோட என்ன சொல்றது பிலாசபி வேற, உங்க பிலாசபி வேறையா இருக்கலாம் அரவிந்த். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் வந்து நாட்டுக்கு நல்லது, சேர்ந்து என்ன வேலை செஞ்சாதான் நாட்டுக்கு நல்லது அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட இறங்கி போறேன், நீங்க வந்து என்கிட்ட இறங்கி போறீங்கன்றது விஷயம் கிடையாது. எதை முன்னெடுத்து வைக்கணும், எதை பின்னெடுத்து வைக்கணும், நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்றதுதான் ப்ரையாரிட்டியா இருக்கும். அதுதானே அவங்க செய்யறாங்க, அதுதானே சரி கூட. ஓகே மேம். மேம், அதே நேரத்துல முக்கியமான ஒரு குறிப்புமே அந்த ஆளுநர் உரையில இருந்தது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறைக்கான அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய கட்டமைப்புகள், நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம். அதாவது கோயில் பயன்பாட்டிற்கு மட்டுமே இதன் சொத்துக்களின் பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு உரையில அந்த முக்கியமான ஒரு லைனுமே குறிப்பிட்டிருந்தாங்க. இனி இது சாத்தியமா தமிழ்நாட்டில் அது பண்ண முடியுமா? ஏன்னா இது நாள் வரைக்குமே இங்க இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் மற்ற மற்ற மதங்கள் ரீதியாகவும் செலவு செய்யப்பட்டது. இந்த முறை இந்து மத கோயில்களுக்காக அந்த பணங்கள் எல்லாம் செலவு செய்யப்படும் அப்படின்னா அது சாத்தியமா தமிழ்நாட்டுல? ஆக்சுவலி ஒரு வேடிக்கையான ஒரு லா வந்து இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செக்யுலர் ஸ்டேட், அதாவது எல்லா மதத்தையும் வந்து ஓரளவுக்கு சரிசமானமா பாக்குற ஒரு கண்ட்ரி நம்ம. சோ நீங்க உங்க மதத்தை பார்த்துக்கோங்க, நாங்க எல்லாம் அவங்கவுங்க மதத்தை பார்த்துக்கோங்க, செப்பரேட்டா இருந்துக்கோங்க. லைக் தேர் ஷுட் பி எனி டிஃபரன்ஸ், நீங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் செக்யுலர் ஸ்டேட். சோ ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ பொறுத்த, அதாவது ஹிந்து என்டோர்மெண்ட் மட்டும் தான் வந்து, அதாவது ஹிந்துஸோட டெம்பிள்ஸ் அண்ட் ஹிந்துஸ் டெம்பிள் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் கவர்மெண்ட் வில் பி ஹேண்ட்லிங் மேம். மற்றபடி இஸ்லாமியர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், சீக்கியர்களா இருந்தாலும், ஜெயினிசமா இருந்தாலும், அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரஸ்டோ இல்ல அவங்களோட என்ஜிஓவோ இல்ல அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோ தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணும். இதுவே வந்து ஒரு சரிசமானமான இல்லாத ஒரு செக்யுலரிசம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஹிந்துவிசம், அதாவது ஹிந்துஸோட டெம்பிள் மட்டும் கவர்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், மத்தபடி உங்க என்ன சொல்றது வழிபாடு செய்யற உங்களோட இதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து இது ஈக்குவாலிட்டின்னு எனக்கு தெரியல. ஏன் இது பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க சொன்ன அதே கேள்விதான். இப்போ ஹிந்து டெம்பிள்ஸ்ல இருந்து வர ஒரு இன்கம் இருக்கட்டும், அதுல இருந்து வர ஒரு என்ன சொல்றது, அதுல இருந்து ஜெனரேட் பண்ற என்ன ஒரு காசா இருந்தாலுமே அது வந்து ஸ்டேட்டுக்கு போயிடுது, அந்த ஸ்டேட்டோட கஜானால போயிடும். அது கஜானால போயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் எவ்ரிபடிஸ் மணி. அந்த ஸ்டேட்டோட அந்த அந்த ஒரு கோயிலோட காசா மட்டும் அது இல்லாம அது வந்து எல்லாத்துக்கோட காசாவும் ஆயிடும். சோ அதுல இருந்து திரும்ப இந்தாங்க ஒரு பங்கு உங்களுக்குன்னு திரும்ப அந்த அதே கோயில், இப்ப அந்த ஒரு கோயில்ல இருந்து ஒரு 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 2 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கோடி கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு திரும்ப ஒரு 50 லட்சம் ரூபாய் இவங்க கொடுப்பாங்க திரும்ப. சரி இந்தாங்க அந்த 50 லட்சம் வச்சு நீங்க அந்த கோயிலை நடத்துங்க. இது வந்து வெறும் ஹிந்து கோயில்களுக்கு மட்டும்தான், வேற எந்த கோயில்களுக்கும் கிடையாது. அண்ட் ஒருவேளை தமிழ்நாடு வந்து இது புரிஞ்சு இந்த அரசு வந்து ஆமா கரெக்ட், அவங்களோட காசை அவங்களோட டெவலப்மெண்ட்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அண்ட் இது நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் எனஃப் ஆஃப் இட். அந்தந்த ரிலிஜனை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு காரணமே. அதுக்காக ஸ்கூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு சத் சங் மாதிரி அவங்களோட என்ன சொல்றது ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவா எடுத்து சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இது. அது மத்தவங்க எல்லாருக்குமே அது இருக்கும் போது நமக்கு மட்டும் அது இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிழையா தான் இருக்கு. பட் அது இவங்க பிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ அரவிந்த்.